உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. எப்போவுமே இந்த தமிழ் மாத பலன் சொல்லும்போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, தமிழ் மாத பிறப்பு அப்போ தான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியும் நகர்வார். இந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய திருவிழாக்கள், நம்ம மாதம் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் எல்லாமே சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெயர்ச்சி தான் எப்போவுமே தமிழ் மாதத்தில் கண்டிப்பாக நடந்துகிட்டே வரும். அப்போ அந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்களையும் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். அது எந்தெந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்றதான் டீட்டெயிலாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் குரு சூரியன், 8ஆம் இடத்தில் செவ்வாயும் கேது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது, ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்குது. முதல்ல கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு இடம் வாங்குறதா, ஒரு வீடு வாங்குறதா, இல்லை ஒரு நகை வாங்குறதா இந்த மாதம் தவிர்த்துருங்க. இந்த மாதத்தில் வாங்கினீங்கன்னா அது உங்கள் கையில் நிற்காது, இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியனும் குரு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபீவர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஒரு ஃபுட் அலர்ஜி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் உணவுலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க. நிறைய மகர ராசி என்பவர்கள் உழைக்கக்கூடியவர்கள், நல்லா கடுமையான உழைப்பாளி. அதனால் பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் பழைய இதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. அதேமாதிரி ஹோட்டலில் சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதுவும் முக்கியமாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்துல வேறு செவ்வாய், அதனால் ஏதாவது ஒரு அம்மை நோய் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதனால் உடம்பை கொஞ்சம் பதப்படுத்தி வச்சுக்கோங்க. இளநீ குடித்து கொஞ்சம் உடம்பை சூட்டை தணிச்சிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம். இல்லைனா ஏதாவது ஃபீவர் வரதுக்கான நேரம் கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏற்கனவே பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கோங்க. இல்லை எங்கேயாவது மயக்கமாய் கீழே விடுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. மாத்திரை ஒழுங்காக சாப்பிடுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் அப்படி தான் 2 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நடக்க மாட்டேங்குது, 2 மாதமாக கிடச்சிரும்னு பக்கத்தில் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிடுறேன், கடைசியில் ஓல்டில் வச்சிடறாங்க. இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும். உங்கள் சைடில் முயற்சி கம்மியாக இருக்குது, அதான் விஷயம். நீங்கள் என்னென்னா கடந்த காலகட்ட வாழ்க்கையில் மைண்டில் வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோடு இல்லை. அது முக்கியமாக என்னென்னா ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அதனால் வேலையில் பிரச்சனைகள் வரும். ஆனால் வேலையில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க. அதே போல் வேலை மாற்றம் பண்ணணுன்னா கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணணும். உங்கள்கிட்ட முயற்சி கம்மியாக இருக்குது. சார் முயற்சி பண்ணாமலாம் இல்லை சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அந்த முயற்சி சொல்லும்போது என்னென்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ அப் இல்லை. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு யாராவது ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்னங்க அவர் அப்ளை பண்ணார், அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல, நானும் அதுக்கப்புறம் விட்டுட்டேன், நானும் மறந்துட்டேன். அவர் அப்ளை வேலைக்குன்னு கேட்குறவர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுமா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் வரும். அதே போல்
இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் வரும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பண வரவுகளில் ஒன்றும் குறையெல்லாம் இருக்காது. அந்த பண வரவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கரெக்டான விஷயத்தை பயன்படுத்த போகிறீங்க தான் ரொம்ப முக்கியம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கிடைக்கிது, 10 லட்சம் கிடைக்கிது, இல்லை ஒரு 1 லட்சம் கிடைக்கிது வச்சுங்க. அதை வாங்கி என்ன செய்யணுமோ அதை முதல்ல செய்யுங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன, முதல்ல லிஸ்ட்டு போடுங்க. இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்ய முடியாது, இல்லை இந்த காசு வந்தால் தான் இதை செய்ய முடியும், லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். வர்ற காசை வாங்கி 4 பிரிச்சிட்டிங்க வச்சுக்கோங்க, எந்த வேலையும் ஒழுங்காக நடக்காது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸில் இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் மாதத்தில் என்னென்ன செக்கு பாஸ் பண்ணணும், எந்தெந்த யாருக்கு பேமெண்ட் கொடுக்கணும் ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட்டை பிளான் பண்ணுங்கள். நீங்கள் மொத்தமாக ஒரு ஆளுக்கு எடுத்துமே கடனை கொடுத்துட்டீங்க, இல்லை யாருக்காவது ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் மற்றவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பண வரவுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். இல்லைனா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும். ஐயோ இவங்களுக்கு கொடுக்க மறந்துட்டோமே, கடைசி அந்த பேமெண்ட் அங்கே போயிடுச்சேன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலாம் வரும். அதனால் உங்களுக்கு ஏதாவது சப்ளை ஏதாவது நிப்பாட்டுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். பிஸ்னஸை கொஞ்சம் டல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனைகள் வராது. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. இந்த மாதம் எதுவும் கிடைக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு வரன் பார்த்து செஞ்சு கடைசியில் அந்த வரன் வேணான்னு சொல்ல, இல்லை பொருத்தம் இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப நெகட்டிவாக ஆகிடுவீங்க. அதனால் இந்த மாதம் நான் பெருசாக வரன்லாம் பார்க்கல, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். வரன் பார்க்குறது அடுத்த மாதம் வச்சுக்கலாம். அடுத்த மாதம் உறுதியாக உங்களுக்கு ஆணியை விட்டுருங்க. ஆடி மாதத்தில் வரன் கண்டிப்பாக அமையும். ஆடியில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆவணியில் கண்டிப்பாக கல்யாணம் ஆயிரும், நிச்சயதார்த்தமாக கண்டிப்பாக நடந்துடும். ஆனால் இந்த ஒரு மாதம் தவிர்த்துருங்க, தப்பு ஒன்றும் இல்லை. இத்தனை மாதம் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, ஒரு மாதம் தள்ளி போகிறதுல ஒன்றும் குறை கிடையாது. இல்லை ஒரு தப்பான ஒரு வரனை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும், ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். குழந்தைங்க சரியாக படிக்கலை, குழந்தைங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, இல்லை குழந்தை உங்கள் பேச்சை கேட்க மாட்டுறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். அது முக்கியமாக ஆண் வாரிசுகள், ஆண் குழந்தைங்களால் சில பிரச்சனைகள் வரும். அவங்க ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தில் ஈடுபட்டு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனு ஏதாவது வண்டியில் கீழே விடுறது செய்கிறதுலாம் கொஞ்சம் நடக்கும். அவங்களுடைய விஷயத்தில் அதிகமாக கேர் எடுத்துக்குங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அது செஞ்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா அவங்களால ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு, ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதம் சந்திராஷ்டமம் நாட்கள் 29ஆம் தேதி 30ஆம் தேதி, இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதிய முயற்சிகள் பண்ணாதீங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க. இந்த மாதம் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா பணம் வராது. இல்லை ஒரு கடன் வாங்கினா அந்த கடன் வளர்ந்துக்கிட்டே வரும், ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணாலும் சரி, இல்லை சென்னை மாங்காடு காமாட்சி இல்லை காஞ்சி காமாட்சியை போய் பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. இல்லை மானசீகமாக வீட்டில் இருந்தே ஒரு பிரார்த்தனையை பண்ணுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் வராது. இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 17ஆம் தேதி மற்றும் ஜூலை மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. ஒவ்வொரு ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்குன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது கோச்சாரத்துலேயும் தசாபுத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும், தீமைகளையும் கொடுக்கும். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். அதுக்கு வெறும் 500 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க. நோட்டு புத்தகத்துலையும் எழுதி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். இதில் எல்லாமே பலன்கள் வராது, ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது, இது ஒரு சயின்ஸ், எல்லாருமே கற்றுக்கலாம். அதே மாதிரி இது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து எப்படி பார்க்கறது வீட்டுக்கு,
நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து இருக்கா இல்லையா நீங்களே கூட பார்த்துக்கலாம் படிச்சுட்டு. அதேமாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.